ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பீன்ஸ் சூஸ்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கிலோ பீன்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு கடல மாவு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா ஒரு 1/2 ஹவருக்கு சோக் பண்ணி வச்சுருக்கோம். தென் ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கோம். இதை நல்லா நம்ம அரைச்சி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. தென் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. தென் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு நம்ம 1/2 kg பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த மிக்சர் ஆட் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு, வரமிளகாய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். தென் கொஞ்சோண்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. இது பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்லேயே பவுல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட யம்மியஸ்டான டேஸ்டியஸ்டான பீன்ஸ் சூஸ்லி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எதில் வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி அதில் ஆல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.